I am Nishankar from Career Triply Department. Hi, I am Sunil Kumar from Career Triply Department. நான் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி உசூர் பிரான்ச்ல செலக்ட் ஆயிருக்கேன். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா டிஎஸ்டே லார்ஜஸ்ட் 2 வீலர்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனில நான் டெஸ்டிங் இன்ஜினியர் ரோலுக்கு 3.8 lakh per annum salary செலக்ட் ஆயிருக்கேன். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத்தர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கார்பரேஷன் பிக் அப்படின்ற மல்டிநேஷனல் கம்பெனி நான் செலக்ட் ஆயிருக்கேன். இது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதுல வந்து நான் ஜூனியர் இன்ஜினியரா செலக்ட் ஆயிருக்கேன். நான் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நான் 12th அங்கே முடிச்சுட்டு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணதான் மெயின் முடிவாக இருந்துச்சு. பட் என்னோட கட் ஆஃப் கம்மியானதால வந்து எனக்கு நம்ம காலேஜ் சீட் கிடைக்கல. ஸோ என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம டிப்ளமோல ஜாயின் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் நம்ம ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல டேரக்ட் செகண்டரியில அதுவும் இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஓவரால் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 94 இருக்கு. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து நான் நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எங்க நம்ம டிபார்ட்மெண்ட் சார் எல்லாமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருந்ததுனால வந்து என்னால் ஈஸியாகவே பேக்கிங் நல்லா கிளீன் பண்ணிக்க முடிஞ்சு. அப்புறம் வந்து நான் பிளேஸ்மெண்ட் போகலாம் முடிவு எடுத்தேன். அப்புறம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணது. 3 round ஆஃப் செலக்ஷன் இருந்துச்சு. 3லையுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகி நான் இப்போ கம்பெனியில் செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் டிபார்ட்மெண்ட் சார் எல்லாம் வந்து அவங்களோட பர்சனல் லேப்டாப் அண்ட் டேப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி எனக்கு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலுமே இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லி விரும்புகிறேன். தேங்க்யூ. நான் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா 10th 43 மார்க் எடுத்தேன். அதனால எல்லாரும் வந்து 11th 12th தான் போஸ்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு வந்து பாலிடெக்னிக் போகணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால என் ரிலேஷன் அண்ணன் மூலியமா வந்துட்டு எனக்கு உங்க பாலிடெக்னிக் காலேஜ் தெரிய வந்துச்சு. அதனால நான் இங்க வந்து சேர்ந்தேன். இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் நான் 92.75% ஓவராலா வச்சிருக்கேன். இப்போ நான் 5th செம் மீட்டிங்ல வந்துட்டு ஸ்பிக் அப்படின்ற மல்டிநேஷனல் கம்பெனியில போய் இன்டர்வியூ பண்ணேன். அதில் 2 ரவுண்ட்ல செலக்ஷன் வச்சாங்க. 2 ரவுண்ட்லையும் நான் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா 1.5 வீக்லயே எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் தான் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஃபேக்கல்டிஸ் கைடன்ஸ், அதுக்கப்புறமா வந்து வெளி காலேஜ் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஃபேக்கல்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அதனால எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி நான் பேப்பர் ப்ரெஷன் பரிசு அந்த மாதிரி நிறைய ஜெயிக்க முடிஞ்சு. அது மாதிரி இல்லாமல் இங்கே இருக்க லேப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.